இன்னும் கொஞ்சம் குடிச்சிடு. Come on. இன்னும் கொஞ்சம் குடிச்சிடு. மேம், நீங்க என்ன பண்றீங்க? மேம், நீங்க இப்படி பண்றது ரொம்ப தப்பு. மேம், நீங்க சாரோட மனைவி. நீங்க பண்றது பெரிய தப்பு. நீரஜ், நீரஜ், ரிலாக்ஸ். மேம், நீரஜ், ரிலாக்ஸ் ஆகிரு. மேம், நான் ரூமுக்கு போறேன். ஒன்னுத்துக்கும் லாய்க்கலாதவனுக்கு இவ்ளோ திமிரா? என்னையா ரிஜெக்ட் பண்ற? என் கூட நேரத்தை கழிக்கிறதுக்கு அவன் துடிச்சுக்கிட்டு இருக்கான், தவிச்சிட்டு இருக்கான். ஆனா இவன் எதுக்காக இப்படி இருக்கானே தெரியல. ஆனா இவனை வளைச்சு போடுறதுக்கு ஏதாவது சூழ்ச்சி பண்ணிதான் ஆகணும். சொல்லு. நான் தான் பேசுறேன். உன்கிட்ட இவனோட வீட்டு அட்ரஸ் இருக்கு இல்லையா? இருக்கு. அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இருந்தது. ஏன், என்னாச்சு? அத முதல்ல எனக்கு அனுப்பி வை. சீக்கிரமா அனுப்பு. ஒரு வேலையை நேரா நம்மளால பண்ண முடியலனா சூழ்ச்சியோட தான் பண்ணி ஆகணும். ஓகே பேபி, உடனே அனுப்பிடுறேன். பெருசு கண்ணு தெரியலையா உனக்கு? நீங்க ரெண்டு பேரும் குடிச்சிட்டு வந்து என் மேல மோதிட்டு எனக்கு கண்ணு தெரியலன்னு என்னைய திட்டுறீங்களா? எவ்வளவு திமிரு உங்களுக்கு? அது சரி, எங்களையே எழுத்து பேசுறியா நீ? இவ்வளவு திமிரா பேசிக்கிட்டு இருக்கான், பாத்துக்கிட்டு இருக்க. போட்டு அடிட்ட அவனை. ஆடா. அம்மா, என்னாச்சு? வண்டி எதுக்கு திடீர்னு நிப்பாட்டிட்ட? மேம், யாரோ ரவுடிங்க எங்க அப்பாவை போட்டு பயங்கரமா அடிச்சுட்டாங்க. அவர் இப்ப ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காராம். கேட்க கஷ்டமா தான் இருக்கு. ஒன்னு பண்ணு, இந்த பணத்தை வச்சுக்கோ. அண்ட் நீ உடனே உன் வீட்டுக்கு போயிட்டு வா. இன்னும் பணம் வேணும்னா கேளு, நான் தரேன். நான் உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன், வாங்கிக்கோ. மேம், நீ டென்ஷன் எடுத்துக்காத. காரை பத்திலாம் நீ கவலைப்படாத. நான் டிரைவ் பண்ணி வீட்டுக்கு போயிடுறேன். நீ வீட்டுக்கு போ. இந்தா. சரி, பத்திரமா போ. ஓகே மேம். இங்க பாருங்க, அவர் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. தலையில ரொம்ப ஆழமா அடிபட்டிருக்கு. உடனே அவருக்கு ஆபரேஷன் பண்ணி ஆகணும். நாளைக்கு காலையில வரைக்கும் டைம் இருக்கு. அப்புறம் எங்களாலையும் எதுவும் பண்ண முடியாது. டாக்டர், ஆபரேஷனுக்கு இப்ப எவ்வளவு தேவைப்படும்? முதல்ல நீங்க 5 லட்சம் ரூபாய் கட்டிடுங்க. அப்புறம் எவ்வளவு ஆகுதுன்றத நாங்க சொல்றோம். இன்னொரு விஷயம், ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாசம் 10,000 ரூபாய்க்கு நீங்க மெடிசன் வாங்கி ஆகணும், கட்டாயமா. நான் சொன்ன மெடிசன்ஸை கொடுக்கலன்னா அவரோட உயிருக்கே ஆபத்து. அப்புறம் காலம் முழுக்க பெட்டிலே படுக்க வேண்டிய நிலைமை வந்துடும். முதல்ல நீங்க ஆபரேஷனுக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். தேங்க்யூ டாக்டர். உன் ஃப்ரெண்டு விஷயத்துல எனக்கு டவுட்டாவே இருக்கு. அவன் நிச்சயமா வரமாட்டான். எந்த பையன் உன் கையை விட்டு நழுவிட்டான் கிரண்? ஓ மை டார்லிங் மேகா, யூ ரியலி திங்க் அந்த பையன் என்கிட்ட சிக்க மாட்டானா? அதுக்காக நான் ஃபுல் பிளானிங் பண்ணிருக்கேன். தப்பா நடக்கிறதுக்கு எந்த சான்ஸும் இல்ல.
அந்த 2 ரவுடிகளை நான் தான் அனுப்புனேன். அதோட யாரெல்லாம் உங்க அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்களோ, இன்ஃபேக்ட் அவங்களும் என்னோட ஆட்கள் தான். இது மட்டும் இல்ல, அந்த டாக்டர் பையன் இருக்கான்ல, அவனும் என்கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்கான். அதனால நான் போட்ட பிளான் ஃப்ளாப் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. இதோ நீரஜே கால் பண்ணிட்டான். மேம் மேம் என் அப்பாவுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு ஆபரேஷன் பண்றதுக்காக 5 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது மேம். மேம் நாளைக்கு மார்னிங்குள்ள பணத்தை கட்டலைன்னா என்னோட அப்பாவை காப்பாற்ற முடியாது மேம். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம நான் குழப்பத்துல இருக்கேன். நான் இப்ப என்ன பண்றது? நீரஜ், நீ எதுக்குமே கவலைப்படாத. உனக்கு எவ்வளவு பணம் தேவையோ அத நான் உனக்கு கொடுக்கறேன். நமக்கு உறவு தான் முக்கியம், பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. கரெக்டா? உனக்கு பணம் கிடைச்சிரும். ஆனா அதுக்கு பதிலா நான் உன்கிட்ட என்ன சொன்னாலும் அதை செய்யறதுக்கு தயாரா இருக்கணும். நான் சொல்றது இந்நேரம் உனக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதை தவிர வேற எந்த வழியும் இல்லையா மேம்? அன்பார்ச்சுனேட்லி உன்கிட்ட வேற வழி இல்ல. இருந்தாலும் பரவாயில்ல, நீயே முடிவு பண்ணிக்கோ. உன் அப்பாவுடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறியா இல்ல உன்னோட பிடிவாதத்துக்கு கொடுக்கறியா? ஐ லீவ் இட் டு யூ. என்னாச்சு? உன்கிட்ட இவ்ளோ நேரம் இருக்கா? சரி மேம், இனி நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை செய்யறேன். நீ கவலைப்படாத. ஜஸ்ட் 10 மினிட்ஸ்ல உன்னோட அக்கவுண்ட்ல 5 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நான் கிரண் மேடம் கிட்ட பேசிட்டேன். இனி உங்களுக்கு எதுவும் ஆகாதுப்பா. உங்களுக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறப்பா. இந்தப்பா டாக்குமெண்ட்ஸ். இந்த எல்லா பேஜ்லயும் சைன் பண்ணிடு. பேசிக்கலி நான் உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்துருக்கனோ அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஏய், ஒரு நிமிஷம் இரு. என்ன எழுதியிருக்கன்னு முதல்ல படி. எதுக்கு படிக்கணும் மேம்? நான் பணத்தை வாங்கியாச்சு. That's it. இப்போ பார்ட்டியை நடத்தலாம். முதலாளி அம்மா ரொம்ப நல்லவங்க. இங்க பாரு, அவங்கள நீ தான் நல்லபடியா பார்க்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம்ப்பா, உனக்கு எப்ப சம்பளம் கிடைக்குதோ உடனே வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிரு. கடன் கொடுத்தவன் அடிக்கடி வீட்டுக்கு வரான். நம்ம வீட்டை எப்படி விற்கிறதுன்னு வீட்டை சுத்தி சுத்தி வராங்க. அட, என்ன இப்படி அழுத்திட்டு இருக்க? வா வா, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. வெளியில போகணும் இல்லையா? வண்டி எடு. நீரஜ்,
உன் அப்பாவுடைய உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல. ஓகே நீரஜ், உனக்கு ஏதாவது அவசரமா பணம் தேவைப்பட்டதுன்னா தயங்காம என்கிட்ட கேளு. அதுக்கு பதிலா நீ என்னுடைய தேவைகளை மட்டும் பூர்த்தி செய். உன் தேவைகளை நான் பூர்த்தி செய்றேன். ஏன் இவ்வளவு ஸ்பீடா காரை ஓட்டுற? ஸ்பீட், எனக்கு ஸ்பீட் ரொம்ப பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் வேகமா ஓட்டேன். இப்ப எதுக்காக நீ டென்ஷன் ஆகுற? சந்தோஷமா அவளே வரானா நீ அனுபவிச்சுட்டு போ. நீ கொடுத்து வச்சவன். பசங்களுக்கு மரியாதையே கிடையாதானே? எனக்கு இங்க நடக்கிறதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே இல்லை. எனக்குன்னு ஆசை இருக்கா இல்லையா? உனக்கு பிடிக்கல அப்படின்னா திரும்ப ஊருக்கே போயிடு. நான் போக தான் போறேன். கண்டிப்பா இன்னைக்கே போக தான் போறேன். ஆனா இந்த விஷயத்தை பத்தி யார்கிட்டயும் சொல்லாத, சரியா? இல்லைன்னா உன்ன மாதிரியே எல்லாரும் யோசிப்பாங்க. அப்பா கிட்ட இப்பவே எல்லா உண்மைகளையும் சொல்ல போறேன். இதுக்கு மேலேயே சும்மா இருக்க கூடாது. ஹலோ அப்பா. சொல்லுப்பா நீரஜ், எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேன்பா. அது வந்து நான் இங்க வேலையில பாருப்பா, கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு. எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லைப்பா. சரிங்கப்பா, நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். சந்தோஷம்ப்பா. நீரஜ், நீரஜ், நீரஜ் எழுந்துரு. உனக்காக டிஃபன் கொண்டு வந்திருக்கேன். சாப்பிட நல்ல எனர்ஜி கிடைக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸ், பிரெட்ஸ், பட்டர் அண்ட் பால் கொண்டு வந்திருக்கேன். மேம், நீங்க ஏன் டிஃபன் கொண்டு வந்தீங்க? டைம் என்ன ஆச்சு? ஜஸ்ட் 2 மணி. டைம் போனதே தெரியல. காலையில 6 மணிக்கு தானே படுத்தேன். அப்புறம் எப்படி தெரியும்? இன்னும் சொல்ல போனா இந்த அளவுக்கு ஓய்வு எல்லாருக்கும் தேவை தானே. பை த வே, உனக்காக இன்னைக்கு நைட் ஒரு டபுள் சர்ப்ரைஸ் இருக்கு. என் ஃப்ரெண்ட் இருக்கால மேகா, இன்னைக்கு நைட் அவளும் நம்ம கூட ஜாயின் பண்ணுவா. அதனால டே டைம்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ. நைட் நம்ம பார்ட்டி பண்ணலாம். என்னாச்சு? சந்தோஷமே இல்ல? மேம், இதுக்கு மேல என்னால முடியாது. ப்ளீஸ் மேம், வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். எப்படியாவது உங்ககிட்ட வாங்கின கடன் எல்லாத்தையும் நான் கண்டிப்பா மொத்தமா அடைச்சிடுறேன். பல தடவை சொல்லியாச்சு, எந்த விஷயம் எக்ஸ்சேஞ்ச் ஆகாதோ அத பத்தி பேசுறதால ஒரு பிரயோஜனமும் இல்ல. கம் ஆன், சீக்கிரமா டிஃபனை சாப்பிடு. நல்ல ரெஸ்ட் எடு. நைட் மீட் பண்ணலாம். ஜோரா கத்து. மேகா, கம் ஆன் மேகா டார்லிங், 2 பேரும் இவனை கவனிக்கலாம். கிரண், கொஞ்சம் நிறுத்து ப்ளீஸ். அவனை அடிக்காத, அவனுக்கு ரொம்ப வலிக்கும் இல்லையா?
மேகா இவன் என்னுடைய அடிமை. இவனோட சுகத்திலையும் துக்கத்திலையும் எனக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. பார்ட்டி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. நீ ஜஸ்ட் ஷோவை மட்டும் என்ஜாய் பண்ணு. ப்ளீஸ் தயவு செஞ்சு நிறுத்துறீங்களா? எல்லாத்தையும் நிறுத்துங்க இமிடியேட்லி. நீங்க உடனடியா உங்க வீட்டுக்கு போங்க ப்ளீஸ். ப்ளீஸ் கொஞ்ச நேரம் இங்க இருந்து வெளியில போறீங்களா? கிரண், நான் எங்கேயும் போக மாட்டேன். இது எல்லாத்தையும் உடனே நிறுத்து. ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ் யார். நீங்க ஏன் இன்னும் இங்கேயே நிக்கிறீங்க? ப்ளீஸ் உங்க வீட்டுக்கு போங்க. கிளம்புங்க ப்ளீஸ். What happened, darling? Why are you reacting like this? போதும், நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ரொம்ப தப்பா இருக்கு. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. என்னது உனக்கு பிடிக்கல? ஏன்னா எல்லாமே ஓவரா போயிட்டு இருக்கு. எல்லா விஷயத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இன்னில இருந்து இதை நிறுத்துறது தான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. உனக்கு வேணும்னா நீ நிப்பாட்டிக்கோ. நான் நிப்பாட்ட போறது இல்ல. எனக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நான் பண்ணுவேன். ஓ ரியலி? நீ எப்படி பண்றேன்னு நானும் பாக்குறேன். You see. I will see it. நீ எப்படி பண்றேன்னு பாக்குறேன். இப்ப சார் என்ன பண்ண போறாரோ தெரியல. நான் ஏன் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன்னு புரியலையே. நீரஜ், நான் சொல்றது ரொம்ப கவனமா கேளு. இந்த வீட்டுல நீ இருக்கணும்னா ஒழுக்கத்தோட இருக்கணும். என் பொண்டாட்டிக்கு பக்கத்துல நீ இனிமே வந்தனா உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். நீ ஜெயில கடந்து தவிப்ப உங்க அப்பா ஊர்ல தவிச்சுக்கிட்டு இருப்பாரு. நான் சொல்றது உனக்கு புரிஞ்சதுல? மேம் ப்ளீஸ், நான் இருந்து போயிடுறேன். என்ன போக விடுங்க ப்ளீஸ். இங்க இருந்து போகணும்ன்ற தப்ப மட்டும் பண்ணிடாத. என்கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்க, அதை மறந்துடாத. என் ஹஸ்பண்ட் சும்மா உன்னை மிரட்டுறான். ஆனா நீ சைன் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு. எனக்கு ஒரு நிமிஷம் போதும். உன்னை டைரக்டா கம்பி என்ன வச்சிருவேன். ஜெயிலுக்குள்ளேயே கடந்து செத்துருவேன். உன் அப்பா இருக்கானே, அங்க தனியா உன்னை நினைச்சு எங்கேயே செத்துருவான். Oh, my baby.